நிலவை இது வரைக்கும் 12 விண்வெளி வீரர்கள் தொட்டிருக்காங்க. அவங்களுடைய பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க தொட்டத்துக்கு வழிகாட்டியா அமைஞ்சு உயிரை விட்ட பல அஸ்ட்ரானட்ஸோட பேர் நிறைய பேருக்கு தெரியறது இல்லைன்னு. அப்போலோ மிஷன்ஸ் மூலியமா தான் நாசா நிலவுல மனிதர்களை தர இறக்குனாலும் அப்போலோ 1 முதல் மிஷன்லயே 3 அஸ்ட்ரானட்ஸ் இறந்தாங்க. ரஷ்யாவும் நிலவத்தோட எடுத்த முதல் முயற்சியிலேயே ஒரு அஸ்ட்ரானட் இறந்து போனாரு. இதே மாதிரி நிறைய ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸை டெஸ்ட் பண்ணும்போதும் அஸ்ட்ரானட் ட்ரைனிங்லயுமே ஏகப்பட்ட பேர் இறந்திருக்க. இந்த மாதிரி இறந்த அஸ்ட்ரானட்ஸ்க்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமா அப்போலோ 15 மிஷன்ல நிலவுல இறங்கின டேவிட் ஸ்காட் அண்ட் ஆல்ஃபிரட் வார்டன் அஸ்ட்ரானட்ஸ் இந்த ஒரு பிளேக்கை அங்க நட்டு வச்சுட்டு வந்தாங்க. இந்த பிளேக்ல மொத்தம் 14 அஸ்ட்ரானட்ஸோட பேர் எழுதப்பட்டிருக்கு. விளாடிமிர் காமரோவ் முதல் விண்வெளியில இறந்த மனிதன், யூரி கார்கரின் முதல் விண்வெளிக்கு போன மனிதன், அப்போலோ 1ல இறந்த 3 அஸ்ட்ரானட்ஸ், சோயிஸ் 11 மிஷன்ல இறந்த 3 அஸ்ட்ரானட்ஸ், ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ல இறந்த அஸ்ட்ரானட்ஸ் சொல்லி இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக உயிரிழந்த அஸ்ட்ரானட்ஸோட பேர்கள் ஒரு சின்ன பிளேக்ல எழுதி நிலவில் வைக்கப்பட்டது. அது கூடவே சேர்ந்து அந்த அஸ்ட்ரானட்ஸோட ஞாபகத்தமா லைட் வெயிட் மெட்டல்ல உருவாக்கப்பட்ட ஒரு குட்டி மனித உருவமும் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இதை ஃபாலன் அஸ்ட்ரானட் பிளேக்னு சொல்லுவாங்க. நிலவில் வளிமண்டலம் இல்லாத அந்த சமயத்தில் காலாதி காலத்துக்கும் இங்கே பொறிக்கப்பட்ட பெயர்கள் அழியாமல் இருக்கும்.